அன்புடையர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், லக்கி ஃபால்ஸ் அட் பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேயர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவையின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்தே திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல் திட்டங்கள் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திரு அவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் ஜூபிலி ஆண்டுக்கான திருத்தந்தையின் ஆணை, ஐரோப்பிய நாடுகளில் குறைந்து வரும் குழந்தை பிறப்பு, பழங்குடியினத்தவர்களுக்கான புதிய திருப்பலி முறை என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தும் அறிந்து கொள்ள வாருங்கள் இணை நிகழ்ச்சிக்குள் போகலாம். கடந்த ஞாயிறு மூவேளை ஜப உரையின் போது திருத்தந்தையர்களுக்காக காத்திருந்த இத்தாலியின் ஜெனோவா மறை மாவட்ட சிறுவர் சிறுமியர் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் வழங்கிய செய்திகளை இந்த பகுதியில் பார்ப்போம். புனித பேதுரு சதுக்கத்தில் நூற்றுக்கணக்கான ஜெனோவாவை சேர்ந்த குழந்தைகள் சிவப்பு தொப்பிகள் அணிந்து மூவேளை ஜபத்தின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக காத்திருந்தனர். திருத்தந்தை வந்திருந்தவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த நாள் ஒரு நல்ல ஞாயிறாக அமைய ஜெனோவாவிலிருந்து வந்திருக்கும் குழந்தைகளுக்கு எனது வாழ்த்துக்கள். தனது உரையில் வன்முறை மற்றும் மோதல்களை எதிர்கொள்ளும் நாடுகளில் அமைதி நிலவ ஜெபிக்குமாறு கேட்டுக்கொண்டார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் கைதிகள் நாடுகளுக்கிடையே பரிமாற்றம் செய்யப்பட எனது வேண்டுகோளை நான் புதுப்பிக்கிறேன். குறிப்பாக கடுமையாக காயமடைந்த மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இது தொடர்பான அனைத்து முயற்சிகளையும் எளிதாக்குவதற்கு திருப்பீடம் தயாராக இருக்கிறது. அன்று அன்னையர் நாளாக இருந்த காரணத்தால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னையர்களுக்காக ஒரு சிறப்பு செய்தியையும் வழங்கினார். அனைத்து அன்னையர்களையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். விண்ணகம் சென்ற அன்னையர்களுக்காகவும் ஜெபிப்போம். மேலும் அவர்களை பாராட்டும் வகையில் சிறப்பு கைத்தட்டலுக்கு அழைப்பு விடுத்தார். புனித பேதுரு சதுக்கத்தில் இருந்த அனைத்து திருப்பயணிகளுக்கும், குறிப்பாக ஆஸ்திரியா மற்றும் ஜெர்மனியில் இருந்து வருகை தந்திருந்த இசைக்குழுக்களுக்கும் திருத்தந்தை அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். இந்த இசைக்கலைஞர்கள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் நினைவாக அஞ்சலி செலுத்த வந்ததாக திருத்தந்தை அவர்கள் தெரிவித்தார். பெர்னினியில் அமைந்துள்ள சேஞ்சஸ் என்ற கண்காட்சியில் பங்கேற்றவர்களுக்கு திருத்தந்தை அவர்கள் நன்றி தெரிவித்தார். புனித பிரான்சிஸ் அசிசி அவர்களின் படைப்புகள் குறித்த உலக கலைஞர்களின் புகைப்படங்களை இது கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மனிதனாக இரு என்ற தலைப்பில் மனித சகோதரத்துவம் குறித்த உலகளாவிய கூட்டம் வத்திக்கானில் நடைபெற்றது. அது குறித்த செய்திகளை இந்த பகுதியில் பார்ப்போம். உலகெங்கிலும் இருந்து நோபல் பரிசு வென்றவர்கள், விளையாட்டு வீரர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் நியூயார்க் மேயர் போன்ற அரசாங்க தலைவர்கள் உட்பட 350 பங்கேற்பாளர்கள் மனித சகோதரத்துவம் பற்றிய உலக மாநாட்டிற்காக வத்திக்கானில் கூடினர். இந்த நிகழ்வானது #BeHuman, அதாவது மனிதனாக இரு என்ற கருப்பொருளுடன் ஃப்ரெத்தலி துத்தி அறக்கட்டளையால் நிதி உதவி செய்யப்பட்டது. சர்வதேச சகோதரத்துவம் மற்றும் அமைதியை மேம்படுத்த கல்வி, நிலைத்தன்மை மற்றும் பொருளாதாரம் போன்ற தலைப்புகளில் தொடர்ச்சியாக வட்டமேசை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த தலைவர்களுடனான சந்திப்பின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரை பற்றி குறிப்பிட்டார். மேலும் ஒருவர் மனிதாபிமானத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் மட்டுமே அமைதி என்பதை அடைய முடியும் என்றார். நிலையான அமைதியை உறுதி செய்ய நாம் மனித நேயத்தை அங்கீகரிக்க வேண்டும். மேலும் மக்களின் வாழ்வின் மையத்தில் சகோதரத்துவத்தை வைக்க வேண்டும். இந்த வழியில் மட்டுமே குடும்பங்களுக்கு எதிர்காலத்தை வழங்கும் திறன் கொண்ட மாதிரியை உருவாக்குவதில் நாம் வெற்றி பெறுவோம். புனித பேதுரு பசிலிக்காவின் போர்ட்டிகோவில் சிறப்பு நிகழ்ச்சியுடன் கூட்டம் நிறைவு பெற்றது. பியானோ கலைஞரும் இசையமைப்பாளருமான ஜியோவானி அவர்களின் நிகழ்ச்சியில் வங்கதேசத்தை சேர்ந்த முகமது யூனுஸ் போன்ற நோபல் பரிசு வென்றவர்களின் உரையாடல்கள் இடம்பெற்றன. பின்பு அமெரிக்க நாட்டுப்புற இசை நட்சத்திரம் கத் புரூக்ஸ் அவர்களின் இசை நிகழ்ச்சியும் இடம்பெற்றன. வெற்றிகரமான கடந்த ஆண்டின் தொடர்ச்சியாக இந்த அறக்கட்டளையின் மனித சகோதரத்துவம் குறித்த 2வது உலக கூட்டம் இது என்பது கவனிக்கத்தக்கது.
யூபிலி ஆண்டு 2025க்கான திருத்தந்தையின் ஆணை கடந்த மே 9ஆம் நாளன்று வத்திக்கானில் வெளியிடப்பட்டது. அதை குறித்த செய்திகளை இந்த பகுதியில் பார்ப்போம். 2025ஆம் ஆண்டின் யூபிலியை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவிருந்த தருணத்திற்காக கர்தினால்கள், ஆயர்கள் மற்றும் திருப்பயணிகள் புனித பேதுரு பசிலிக்காவில் ஒன்று கூடினர். 2025ஆம் ஆண்டு யூபிலிக்காக நான் திருப்பீட பேராலயங்களில் பேராயர்களுக்கும் உலகம் முழுவதும் பரவியுள்ள திரு அவையின் சில பிரதிநிதிகளுக்கும் அப்போஸ்தலிக்க தலைமை எழுத்தாளருக்கும் ஸ்பெஸ்னோன் கன்ஃபியூனிட் ஆணையை வழங்குகிறேன். திருப்பீட ஆணை என்று அழைக்கப்படும் இந்த ஆவணம் வெளிப்படுத்துவது போல் நம்பிக்கையின் யூபிலி டிசம்பர் மாதம் 24ஆம் நாளன்று புனித பேதுரு பேராலயத்தின் புனித கதவு திறப்புடன் தொடங்கும். மேலும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் நாளன்று இந்த யூபிலி நிறைவு பெறுகிறது. உலகெங்கிலும் உள்ள மறைமாவட்ட திரு அவைகள் டிசம்பர் 29ஆம் நாளன்று புனித ஆண்டை தங்கள் நாட்டில் தொடங்க கொண்டாட்டங்கள் நடத்தலாம். யூபிலி அறிவிப்புக்கு பிறகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெஸ்பர்ஸ் எனப்படும் மாலை வழிபாட்டிற்கு தலைமை தாங்கினார். அப்போது அவர் வழங்கிய சிந்தனையில் அவநம்பிக்கையான இந்த உலகில் நம்பிக்கையின் பாடகர்களாக இந்த ஜெப ஆண்டை பயன்படுத்துமாறு திருத்தந்தை அவர்கள் அனைவருக்கும் வேண்டுகோள் விடுத்தார். அநீதிகள் ஆணவத்துடன் தொடர்கிறது. ஏழைகள் நிராகரிக்கப்படுகிறார்கள். போர்கள் மரணத்தை விதைக்கின்றன. கடைநிலைகளுக்கு தள்ளப்பட்டவர்கள் அடிமட்டத்தில் இன்னலுறுகிறார்கள். சகோதரத்துவம் உருவாகும் என்ற கனவு மாயையாக தெரிகிறது. இளைஞர்களுக்கு நம்பிக்கை தேவைப்படுகிறது. அவர்கள் பெரும்பாலும் திசை திருப்பப்பட்டவர்களாக உணர்கிறார்கள். ஆனாலும் முழுமையாக வாழ விரும்புகிறார்கள். தற்கால பண்பாடு செவிமடுக்கவும் மதிக்கவும் செய்யாத வயதானவர்களுக்கு இந்த நம்பிக்கை வேண்டும். யூபிலியின் போது இந்த அழைப்பை நம்பிக்கையின் அடையாளங்களாக கருத மீண்டும் வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் குறிப்பாக மருத்துவமனைகளில் இருப்பவர்களை சந்திக்க மக்களை ஊக்குவித்ததோடு கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க அரசுகளுக்கும் அழைப்பு விடுத்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கடந்த வார பொது பார்வையாளர்கள் சந்திப்பில் அர்ஜென்டினாவின் லூஹான் நகரின் பாதுகாவலியாம் அன்னை மரியின் சுரூபம் இடம்பெற்றது. அந்த பார்வையாளர்கள் சந்திப்பில் மேலும் நிகழ்ந்தவற்றை இந்த பகுதியில் பார்ப்போம். புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெறும் திருத்தந்தையின் பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் போது அன்னை மரியின் உருவம் தலைமை தாங்குவது இயல்பானது. இந்த குறிப்பிட்ட பார்வையாளர்கள் சந்திப்பில் அர்ஜென்டினாவின் பாதுகாவலரான லுஹானின் சுரூபம் இடம்பெற்றிருந்தது. இன்று எனது தாயகமான அர்ஜென்டினாவில் லூஹான் அன்னை மரியாவின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அவருடைய உருவம் இங்கே இடம்பெற்றுள்ளது. இப்போது அர்ஜென்டினாவுக்காக ஜெபிப்போம். இறையியல் நற்பண்புகள் குறித்த தனது மறைக்கல்வி உரையின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம்பிக்கை மற்றும் பொறுமை பற்றி உரையாற்றினார். அன்றாட வாழ்வில் நிறைய பங்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பொறுமையான ஆண்கள் நன்மையின் நெசவாளர்கள். அவர்கள் அமைதியை ஆர்வத்துடன் விரும்புகிறார்கள். சிலர் அவசரப்பட்டு எல்லாவற்றையும் விரும்பும்போது பொறுமையானவர்கள் காத்திருக்கிறார்கள். மேலும் ஏமாற்றத்திற்கு அடிபணிந்தவர்கள் பலர் இருந்தாலும் நம்பிக்கையால் உயிரூட்டப்பட்டவரும் பொறுமையாக இருப்பவரும் இருண்ட இரவுகளை கடக்க முடியும். நம்பிக்கையும் பொறுமையும் ஒன்றாக செல்கின்றன. பார்வையாளர்கள் மத்தியில் திருவிழா கொண்டாட்ட சூழல் நிலவியது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வாகனத்தில் இருந்தபடியே திருப்பயணிகளுடன் நேரத்தை செலவிட்டார். ஐரோப்பிய நாடுகளில் குறைந்து வரும் குழந்தை பிறப்பு குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சமீபத்தில் கருத்து தெரிவித்திருந்தார். அது குறித்த செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த 4 ஆண்டுகளாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இத்தாலியின் பொது பிறப்பு விகித நிலை கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார். ஐரோப்பா முழுவதும் குறிப்பாக இத்தாலியின் கடுமையான பிறப்பு விகித வீழ்ச்சியை நிவர்த்தி செய்ய இந்த கூட்டம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு திருத்தந்தையின் உரை நேரடியாக இருந்தது. உலகளாவிய மக்கள் தொகையின் கருத்தை அவர் விமர்சிக்க தொடங்கினார். உலகில் எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதல்ல, எந்த உலகத்தை உருவாக்குகிறோம் என்பதே பிரச்சனை. மனிதர்கள் ஒருவரையொருவர் கொடையாக பார்ப்பதை தடுக்கும் ஓர் அமைப்பின் விளைவுதான் குழந்தைகள் இல்லாத பிரச்சனை என்று கூறிய திருத்தந்தை அவர்கள் இந்த அமைப்பின் பின்விளைவுகளில் ஒன்று சுயநலமும் நுகர்வு கலாச்சாரமும் தான் என்றார். வீடுகள் பொருட்களால் மட்டும் நிரப்பப்பட்டு
குழந்தைகளற்று மிகவும் சோகமான இடங்களாகின்றன. குட்டி நாய்கள், பூனைகள் இவைகளுக்கு பஞ்சமில்லை. ஆனால் குழந்தைகளுக்குத்தான் பற்றாக்குறை உள்ளது. உலகில் முக்கியத்துவம் வாய்ந்தவை என கருதப்படும் சில உண்மையில் நோயுற்றவை என்று திருத்தந்தை அவர்கள் தனது கூற்றை தொடர்ந்தார். ஒரு மக்கள் தொகை ஆய்வாளர் என்னிடம் இந்த உண்மையை கூறினார். இப்போது அதிக பணத்தை ஈர்க்கும் முதலீடுகள் ஆயுத தொழிற்சாலைகளாகவும் கருத்தடை சாதனங்களாகவும் இருக்கின்றன. ஒன்று உயிரை அழிக்கிறது, மற்றொன்று உயிரை தடுக்கிறது. ஆனால் இவைதான் அதிக பணம் சம்பாதிக்கும் முதலீடுகள். தாத்தா பாட்டிகளுடன் நெருங்கிய உறவை பேணுவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்திய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இளைஞர்களின் துணிவையும் பெரியவர்களின் ஞானத்தையும் இணைப்பதே வாழ்க்கையின் திறவுகோல் என்றார். Ma noi arrendetevi. உலக அளவில் குழந்தை பிறப்பு விகிதம் எவ்வாறு குறைந்திருக்கிறது மற்றும் அதற்கான காரணங்கள் என்னென்ன என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். வெவ்வேறு அரசுகளும் உலக நிறுவனங்களும் பிறப்பு விகிதத்தின் சரிவை உலக அளவில் மிகவும் கவலைக்குரிய புள்ளி விவரங்களில் ஒன்றாக புகாரளித்து வருகின்றன. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட கூட்டத்தில் கலந்து கொண்ட போது இதை பற்றி பேசினார். நம் உலகில் உள்ள சிக்கல் குழந்தை பிறப்பு அல்ல. சுயநலம், நுகர்வு மற்றும் தனி மனிதவாதம் ஆகியவை மக்களை மன நிறைவற்ற தனிமையை தேடும் மகிழ்ச்சியற்றவர்களாக ஆக்குகின்றன. குழந்தை பிறப்பு எண்ணிக்கையானது நம்பிக்கையின் முதல் அடையாளமாகும். குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் இல்லாமல் ஒரு நாடு எதிர்காலத்திற்கான ஆசையை இழக்கிறது. புள்ளி விவரங்களும் இதையே பிரதிபலிக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உலக வங்கியின் கூற்றுப்படி உலக அளவில் குழந்தை பிறப்பின் எண்ணிக்கை 1950 ஆண்டில் 5 என்று இருந்தது. 2021 ஆண்டில் 2.3 குறைந்துள்ளது. குறிப்பிட்ட நாடுகளை பார்க்கும்போது இந்த புள்ளி விவரங்கள் இன்னும் மோசமாக உள்ளன. உதாரணமாக 70 ஆண்டுகளுக்கும் மேலாக அமெரிக்காவில் பெண்கள் சராசரியாக 2க்கும் குறைவான குழந்தைகளையே பெற்றுள்ளனர். மற்ற பகுதிகளில் வீழ்ச்சி அதிவேகமாக உள்ளது. மெக்சிகோவில் 1960 ஆண்டில் ஒரு பெண்ணுக்கு 7 குழந்தைகள் என்ற எண்ணிக்கையில் இருந்தது. 2021 ஆண்டில் அது 2க்கும் குறைவாக மாறியிருக்கிறது. தென்கொரியாவிலும் இதுவே உண்மை. 5.95 இருந்து 0.81 குறைந்துள்ளது. உலகில் பிறப்பு விகித புள்ளி விவரங்களில் இந்த போக்கை முறியடிக்கும் கண்டம் ஆப்பிரிக்கா. ஆனால் அங்கும் சரிவை காணலாம். எடுத்துக்காட்டாக குழந்தை பிறப்பு 7.53 என்ற அதிக பிறப்பு விகிதத்தை கொண்ட நைஜர் நாடு 2021 ஆண்டில் 6.82 குறைந்துள்ளது. இந்த உலகளாவிய வீழ்ச்சிக்கு பல காரணங்கள் உள்ளன. முக்கியமாக பல சமூக பண்பாட்டு நிகழ்வுகளுடன் இது தொடர்புடையதாய் இருக்கிறது. உதாரணமாக பெண்களை பணியிடத்தில் இணைத்துக் கொள்வதால் அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கும் வயதை அது தாமதப்படுத்துகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் 23 அல்லது 24 வயதாக இருந்தபோது பெரிய குடும்பங்களை கொண்டிருந்தனர். இப்போதெல்லாம் ஒரு பெண் சராசரியாக 27 வயதில்தான் தாய்மை அடைய முடிவு செய்கிறாள். இந்த வகையில் சட்டப்பூர்வமான பெண் விடுதலை குறித்து நாம் அமைதியாக இருக்க முடியாது. அதிகாரம் பெற்ற பெண்கள் தனியார் மற்றும் பொது துறைகளில் அதிக ஆதரவையும் உதவியையும் பெற்றிருந்தால் இன்று குழந்தைகளை பொறுத்தவரை எதிர்மறையாக இல்லாத ஒரு போக்கு நமக்கு கிடைத்திருக்கும். எனவே பொருளாதார பிரச்சினை மிகவும் தீவிரமானது. வேலை செய்யும் தாய்மார்களுக்கு ஆதரவளிக்காத விஷயமும் அதே அளவு தீவிரமான பிரச்சினைதான். இதன் விளைவாக வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கையை சமநிலைப்படுத்த உதவும் கொள்கைகளை செயல்படுத்த அரசுகளும் நிறுவனங்களும் இப்போது கேட்டுக்கொள்ளப்படுகின்றன. பயனுள்ள தேர்வுகளை குடும்பத்தில் செயல்படுத்துவதுதான் இதன் பொருள். உதாரணமாக, ஒரு தாய் வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் மாற்றுவது, அல்லது இளம் தம்பதிகள் பலரை வேலை பாதுகாப்பின்மை மற்றும் வீடு வாங்க இயலாமை போன்ற சுமைகளிலிருந்து விடுவிப்பது போன்றவற்றை கூறலாம். எதிர்காலத்தின் உறுதியற்ற தன்மை குறித்து இளைஞர்களின் அச்சம் பிறப்பு விகிதத்தை பாதிக்கும் மற்றொரு சமூக காரணியாகும். குடும்ப மதிப்பு உணரப்படுகிறது, ஆனால் வேலை, பொருளாதாரம் மற்றும் நலவாழ்வு ஆகியவற்றின் பார்வையில் ஒருவர் தனது குழந்தைகளுக்கு உத்தரவாதம் அளிக்க விரும்பும் நல்வாழ்வில் ஒரு நிச்சயமற்ற எதிர்காலம் பற்றிய பயம் தெளிவாக தொடர்கிறது. மேலும் எதிர்மறையான தரவுகளுக்கு அது பங்களிக்கும்.
ஆனால் இந்த தரவுகள் அனைத்திலும் சேர்க்கப்பட வேண்டிய மற்றொரு முக்கிய எண்ணிக்கை ஆயுட்காலம். இன்று மக்கள் 1950 ஆண்டில் இருந்ததை விட சராசரியாக 28 ஆண்டுகள் வாழ்கின்றனர். இதன் பொருள் அந்த 10 ஆண்டுகளில் சராசரி ஆயுட்காலம் 45 ஆண்டுகள். இப்போது சுமார் 73 ஆண்டுகள் ஆகிறது. எதிர்காலத்தில் ஓய்வூதியம் போன்றவற்றில் இது பெரும் விளைவுகளை ஏற்படுத்தலாம். சில நாடுகள் எச்சரிப்பது போல முதியோர்களின் ஓய்வூதியத்திற்காக வரி செலுத்தும் மக்கள் தொகை இல்லை என்றால் உலக பொருளாதாரங்கள் பெரிய பிரச்சனைகளில் சிக்கக்கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்னைமரி காட்சியளித்தல் மற்றும் பிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட புதுமை நிகழ்வுகள் குறித்த புதிய வரைமுறைகளை மே 17 அன்று வத்திக்கான் வெளியிட திட்டமிட்டிருந்தது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கர்தினால் விக்டர் மனுவேல் பெர்னாண்டஸ் தலைமையிலான திருப்பிடக் கழகத்தால் 5 மாதங்களில் வெளியிடப்பட்ட ஆவணங்களில் இது 3வதாகும். ஃபிடூசியா சப்ளிகன்ஸ் டிக்னிட்டாஸ் இன்ஃபினிட்டா ஆகியவற்றிற்கு பிறகு மே மாதம் 17ஆம் நாளன்று நம்பிக்கை மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளுக்கான புதிய விதிமுறைகளை நம்பிக்கை கோட்பாட்டு ஆணையம் வெளியிடவிருந்தது. வத்திக்கானில் நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பில் இதன் வடிவம் சமர்ப்பிக்கப்படும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இது குறித்து பல நேரங்களில் பேசியுள்ளார். உதாரணமாக 2017ஆம் ஆண்டில் ஃபாத்திமாவில் இருந்து திரும்பிய போது மெஜுகோரேவில் நிகழ்ந்த காட்சி குறித்து பேசினார். முதலில் காட்சி கண்டவர்கள் குழந்தையாக இருந்தபோது அது குறித்து தொடர்ந்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று அறிக்கை கூறுகிறது. கூறப்படும் தற்போதைய காட்சிகள் குறித்து அறிக்கை அதன் சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. நான் தனிப்பட்ட முறையில் எதிர்மறையாகவே பார்க்கிறேன். அன்னை மரியாவை ஒரு தாயாக, நமது அன்னையாக பார்க்கிறேன். அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செய்தியை அனுப்பும் தபால் அலுவலகத்தின் தலைவர் அல்ல. இயேசுவின் தாய்க்குரிய பணி அதுவல்ல. மரியன்னையின் காட்சிகள் மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் சர்ச்சைக்கு அப்பாற்பட்டவை அல்ல. மேலும் சமீபத்திலும் இதுபோன்று நடக்கின்றன. உதாரணமாக மார்ச் மாதம் இத்தாலிய மறைமாவட்டத்தின் ஓர் ஆயர் இரத்த கண்ணீர் வடிப்பதாக கூறப்பட்ட அன்னை மரியன் சுரூபத்தின் மீது காட்டப்படும் பக்தியை ஊக்கப்படுத்தவில்லை. சில மரியன்னையின் காட்சிகள் மற்றும் அற்புதங்களுக்கு எதிராக வத்திக்கான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பன்னாட்டு மரியன்னை திருப்பிடக் கழகம் ஏற்கனவே இது குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. மரியன்னையியலாளர்களாகிய நாங்கள் வளர்ந்து வரும் உலகளாவிய நிகழ்ச்சிகளில் போலி காட்சிகள் குறித்து அதிக அக்கறை கொண்டுள்ளோம். கூறப்படும் காட்சிகள் குறித்த செய்திகள் நாம் பார்க்கிறபடி பொய்யானவை. அவை பயத்தையும் நடுக்கத்தையும் உருவாக்குகின்றன. இயேசு நமக்கு கற்பித்த கடவுளின் உருவம் இது அல்ல. இந்த விஷயத்தில் நம்பிக்கை கோட்பாட்டு ஆணையம் 1978ஆம் ஆண்டு வெளியிட்ட நார்ம்ஸ் ஃபார் ப்ரொசீடிங் இன் த டிசன்மெண்ட் ஆஃப் அலெஜ்ட் அப்பரிஷன்ஸ் அண்ட் ரெவலேஷன்ஸ் என்பதே கடைசி ஆவணம் என்பது கவனிக்கத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் ப்ரூம் மறை மாவட்டத்தில் பழங்குடியினத்தவர்களுக்கான புதிய திருப்பலி வழிபாட்டு முறைமைக்கு வத்திக்கானின் ஒப்புதல் கோரப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை இந்த பகுதியில் பார்ப்போம். மேற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு மறை மாவட்டமானது மாஸ் ஆஃப் த லேண்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்ற தலைப்பில் புதிய வழிபாட்டு முறையை பயன்படுத்த அந்நாட்டின் ஆயர் பேரவையின் ஒப்புதலை பெற்றுள்ளது. ப்ரூம் மறை மாவட்டத்தில் உள்ள பழங்குடியின மக்களுக்கு பயன்படுத்தும் வகையில் இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த குறிப்பிட்ட வழிபாட்டு முறை கொண்ட திருப்பலி ப்ரூம் மறை மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. பழங்குடியினத்தவரின் மொழி மற்றும் பண்பாட்டின் கூறுகளை இது உள்ளடக்கியுள்ளது. வழிபாட்டு முறைகள் அதிகாரப்பூர்வ அங்கீகாரத்திற்காக வத்திக்கானில் உள்ள இறை வழிபாட்டிற்கான திருப்பிடக் கழகத்திடம் சமர்ப்பிக்கப்படும். பழங்குடியின பகுதியில் திருப்பலி நிறைவேற்றுவது எப்படி என்பது ரோம் கலந்தாய்வில் வெகு காலமாக இருந்து வரும் தலைப்பாகும். 2019ஆம் ஆண்டு பேன் அமேசான் பிராந்திய ஆயர் மாமன்றத்தில் இது அதிகம் விவாதிக்கப்பட்டது என்பது கவனிக்கத்தக்கது. 2025 யூபிலி ஆண்டை எதிர்நோக்கி இருக்கும் இச்சூழ்நிலையில் யூபிலி ஆண்டு அறிவிப்பின் பாரம்பரியம் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஒவ்வொரு யூபிலி ஆண்டிற்கு முன்பும் திருத்தந்தை அவர்கள் ஒரு சிறப்பு அறிவிப்பை வெளியிடுகிறார். இன்று ஈஸ்டர் 2வது ஞாயிற்றுக்கிழமை திருவிழப்பில் புனித பேதுரு பசிலிக்காவில் புனித கதவின் முன்பாக மீசரி கார்டியா உல்தூஸ், அதாவது கருணை முகம் என்ற ஆவணத்தை திருப்பீட பேராலயங்களின் பேராயர்களிடமும் உலகம் முழுவதும் பரவியுள்ள திரு அவையின் பிரதிநிதிகளிடமும் ஒப்படைக்கின்றேன்.
இந்த அறிவிப்பானது பாப்பல் புல் ஆஃப் இண்டிக்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட அதிகாரப்பூர்வ ஆவணத்துடன் இது வெளிவருகிறது. புல் என்பது வத்திக்கான் ஆவணங்களை பிணைக்க பயன்படுத்தப்படும் பந்தை குறிக்கிறது. மெழுகு, ஈயம் அல்லது தங்கத்தால் செய்யப்பட்ட திருப்பிட முத்திரை இதில் பயன்படுத்தப்படுகிறது. ஆவணமானது அதிகாரப்பூர்வமாக வரவிருக்கும் யூபிலியை அறிவிக்கிறது. மேலும் ஆண்டின் தொடக்க மற்றும் இறுதி நாட்களை அது குறிப்பிடுகிறது. கத்தோலிக்க திரு அவையானது யூபிலிகள் குறித்த எண்ணத்தை உருவாக்கவில்லை. மாறாக யூத மக்களின் பாரம்பரியத்தின் மீது அது கட்டமைக்கப்பட்டது. யூபிலி என்பது கடவுளுடனும் மற்றவர்களுடனும் சிறந்த உறவுகளை மீண்டும் நிறுவ உதவும் ஓர் ஆண்டாகும். இந்த நேரத்தில் கடன்கள் மன்னிக்கப்பட்டன, அடிமைகள் விடுவிக்கப்பட்டனர் மற்றும் நிலம் அதன் உரிமையாளர்களுக்கு திருப்பித் தரப்பட்டன. கிபி 1300 ஆண்டுதான் கத்தோலிக்க யூபிலி நிகழ்ந்தது. அது மிகவும் சாத்தியமில்லாத வழியில் தொடங்கியது. 1299 ஆண்டு கிறிஸ்மஸுக்கு முந்தைய நாளன்று யூபிலி கொண்டாட்டம் வேண்டும் என்று வலியுறுத்திய மக்களை திருத்தந்தை போனிபேஸ் அவர்களுக்கு ரோமை கியூரியாவும் எதிர்கொண்டனர். அதில் குடிமக்கள் மற்றும் குடிமக்கள் அல்லாதவர்களும் இருந்தனர். ஒரு அசாதாரண கோரிக்கை இது. ஆனால் கிறிஸ்து பிறந்த நாளின் 100ஆண்டு விழா என்ற மாபெரும் 100வது ஆண்டுக்கான வாய்ப்பை வீணடிக்க அத்திருத்தந்தை விரும்பவில்லை. ஆனால் இந்த சிறப்பு ஆண்டுக்கு பின்னால் பக்தி மற்றும் உந்துதலாக இருக்கவில்லை. மற்றொரு கோட்பாடு கூறுவது என்னவென்றால் 1294 ஆண்டில் திருத்தந்தை 5ஆம் செலஸ்டின் அவர்கள் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து திருத்தந்தை 8ஆம் போனிஃபேஸ் அவர்கள் திருத்தந்தையாக தனது இருப்பை உறுதிப்படுத்துவதற்காக இந்த யூபிலியை அறிவித்தார். திருத்தந்தை ஒருவர் ராஜினாமா செய்வது அதுவே முதல் முறை. மேலும் போனிஃபேஸ் அவர்கள் ஒரு முறையான வாரிசு இல்லை என்று சிலர் நினைக்க வழிவகுத்தது. அப்போது தன்னை பாதுகாத்துக் கொள்ள போனிஃபேஸ் அவர்கள் தனது முன்னோடியை ரோமுக்கு வெளியே இருந்த ஒரு கோட்டையில் சிறையில் அடைத்தார். 5ஆம் செலஸ்டின் அவர்கள் முன்பு திருத்தந்தையாக இருந்ததைப் போலவே மீண்டும் இருக்க முடியும் என்றும், ஒரு துறவியாக முழு சுதந்திரத்துடன் மலைகளில் தனியாக வாழ முடியும் என்றும் வாக்களிக்கப்பட்டது. ஆனால் திரு அவையின் எதிரிகள் அவரை ஒரு கருவியாக பயன்படுத்த முடியும் என்ற சூழல் காரணமாக அது நடக்கவே இல்லை. அதே நேரத்தில் யூபிலி போன்ற ஒரு மத நிகழ்வை ஏற்பாடு செய்வது அரசியல் விளைவுகளையும் ஏற்படுத்தியது. ஏனென்றால் ஐரோப்பிய மன்னர்களின் பார்வையில் இது திருத்தந்தையின் அதிகாரத்தை வலுப்படுத்துவதாகும். அக்கால பக்தி மற்றும் அரசியல் ஊந்துதலுடன் திருத்தந்தை 8ஆம் போனிஃபேஸ் அவர்கள் 1300 ஆண்டில் வரலாற்றில் முதல் யூபிலியை புனித பேதுரு மற்றும் புனித பவுல் ஆகியோரின் பெரிய பேராலயங்களை பார்வையிட ரோம் செல்லும் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் நான் முழுமையான பரிகாரத்தை வழங்குகிறேன் என்ற வார்த்தைகளுடன் தொடங்கி வைத்தார். திருத்தந்தை 8ஆம் போனிஃபேஸ் அவர்களுக்கு பிறகு 725 ஆண்டுகள் கழித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம்பிக்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆண்டுடன் தனது 2வது யூபிலியை கொண்டாடுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. எண்பது வயது மதிக்கத்தக்க ரோம் நகரின் தம்பதியர் இருவர் சமீபத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வத்திக்கானில் சந்தித்தார்கள். அவர்களின் நம்பிக்கை வாழ்வை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 21 வயது ஆனா அவர்களும் 32 வயது மேரியானோ மேங்கோ அவர்களும் 1964 ஆண்டு ரோமில் உள்ள ஆலயத்தில் திருமணம் செய்து கொண்டனர். ஆனாவை சந்திப்பதற்கு முன்பு மேரியானோ அவர்கள் வைரம் வெட்டும் தொழிலாளியாக பணிபுரிந்து வந்தார். சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த விலைமதிப்பற்ற கற்களில் ஒன்று ஆனாவின் நிச்சயதார்த்த மோதிரமாக மாறியது. 60 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அழகான தேவாலயத்தில் நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். இருவரும் அதிகம் நேசித்து வந்தோம். அதனால் நாங்கள் எப்போதும் ஒன்றாகவே இருந்தோம். அவ்வப்போது சண்டை போட்டோம். ஆனால் நிதானமாக மிகைப்படுத்தாமல் சண்டை போட்டோம். அவர்களின் குடும்பம் வத்திக்கானிலிருந்து தொலைவில் இல்லாத ரோமில் வளர்ந்திருந்தாலும் அவர்கள் இதுவரை ஒரு திருத்தந்தையையும் சந்தித்ததில்லை. ஆனால் இந்த 60வது ஆண்டு விழாவில் இந்த தம்பதியினர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சில நிமிடங்கள் சந்தித்து பேச முடிந்தது. அவர்களை குறித்து கூறிய பிறகு திருத்தந்தை அவர்கள் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார். அவர் எங்கள் இருவரிடமும் யார் மிகவும் பொறுமையாக இருப்பீர்கள் என்று கேட்டார். அதற்கு இருவரும் தான் என்று நாங்கள் இருவரும் ஒன்றாக பதிலளித்தோம். ஏனென்றால் அது முக்கியமானது. காதல் இல்லை என்றால் நீங்கள் மோசமாக வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த 60 ஆண்டுகளாக குறிப்பாக சவால்களை எதிர்கொள்ளும் போது ஜெபம் மிகவும் அவசியமானது என்று இந்த தம்பதியினர் கூறுகிறார்கள். இவர்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கின்றனர். ஒருவர் மாற்றுத்திறனுடன் பிறந்து தற்போது 80 வயதை கடந்து பெற்றோரை சார்ந்து இருக்கிறார். மரியானோ எப்போதும் என்னிடம் நீ மிகவும் தைரியமானவள் என்று கூறுவார். என்னை அது உற்சாகப்படுத்தியது. மேலும் என் வாழ்நாள் முழுவதும் அது என்னை தொடர்ந்தது. திருமணமாகி 1 வருடம் கழித்து முதல் மகள் பிறந்த நாள் அவளை மிகவும் அன்புடன் வரவேற்றோம். 3வது குழந்தை அதே அன்புடன் வரவேற்றோம். அவன் மாற்றுத்திறனோடு பிறந்த மகன். ஆனால் அது முக்கியமில்லை.
ஒருவரையொருவர் கைவிடாமல் அவர்களின் நம்பிக்கைதான் தங்களை ஒற்றுமையாக வைத்திருக்கிறது என்று ஆனா தெரிவித்தார். நம்பிக்கையின் பங்கு எனக்கு எப்போதும் பெரியது. உண்மையில் நான் படுக்கைக்கு செல்லும்போது என் முதல் எண்ணம் உடனடியாக ஜெபிப்பது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, இயேசு கற்றுத்தந்த ஜெபம் எப்போதும் அப்படிதான். சில சமயங்களில் மாலையில் ஜெபங்களை ஒன்றாக சொல்வாள். நான் மிகவும் சோர்வாக இருப்பேன், ஆனால் நான் எப்போதும் சரி என்றுதான் சொல்வேன். அதுவே எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆகிவிட்டது. ஆனா அவர்கள் கண்ணீருடன் திருமண அழைப்பை மிகவும் அழகான பயணம் என்று விவரித்தார். வாழ்க்கையில் எல்லா ஏற்றத்தாழ்வுகளிலும் அது எளிதானது அல்ல. ஆனால் கஷ்டங்கள் தற்காலிகமானவை. அவை கடந்து செல்கின்றன. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் இது ஓர் அழகான 60 வருடங்கள். இயேசு எனக்கு இதை கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி கூறுகிறேன். இந்த குடும்பத்தினர் ஒரு பக்தி பொருட்கள் விற்பனை செய்யும் கடை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அன்றாடம் நகைகளை செதுக்குவார்கள். ஆனால் இப்போது அவர்கள் அதை புனித பொருட்களாக பயன்படுத்துகிறார்கள். விலைமதிப்பற்ற கற்கள் திருநற்கருணை பேழையை அலங்கரிக்க பயன்படுத்தப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இது நிகழ்ச்சியை சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க.